ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முடிந்தவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில ஆசீர்வாதங்கள் அல்லது ஒரு சில விஷயங்களுடைய அருமை எங்களுக்கு எப்ப தெரியும் என்று சொன்னா, அந்த விடயங்கள் எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான். ஒரு சில விஷயங்கள் எங்களை விட்டு இல்லாமல் போன பிறகுதான் அந்த விஷயத்தினுடைய அருமை எங்களுக்கு தெரிய தொடங்கும். அந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி, எங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள். சில மாதங்களுக்கு முன்னர் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி அவருடைய ஒரு ஸ்டூடியோ வைத்திருக்கிறார். அந்த ஸ்டூடியோவை ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தார். இப்போ நான் அந்த இடத்துக்கு, அந்த ஸ்டூடியோவுக்கு போய் அந்த கடையை நான் ஆசீர்வதிச்சுட்டு அவரோட பேசி கொண்டிருக்கும் போதே அந்த தம்பி அங்கே ஒரு பெட்டியில் கொஞ்சம் ஆல்பம் இருந்தது. கொஞ்சம் மேலே ஒரு 20-22 ஆல்பம் இருந்துச்சு. அப்போ அதை சொன்னார், ஃபாதர், இந்த ஆல்பம் இனிமேல் போகாது. இது என்ன ஆல்பம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எல்லாம் கல்யாண ஆல்பம். கல்யாணம் முடிச்சு ஆல்பம் ரெடியாகிறதுக்கு முன்னரே அவங்க விவாகரத்து பிரிஞ்சிட்டாங்க. நல்ல காலம், அவர் காசெல்லாம் வாங்கிட்டார் முதலே, ஆனபடி அவருக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இலங்கையில் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது எப்படின்னு சொன்னால், ஏறத்தாழ 60% திருமணங்கள், 100ல் 60% திருமணங்கள் இன்றைக்கு பிரிகிற நிலையில் விவாகரத்துக்கு போகிறாங்க. ஆனால் எங்களோட கோர்ட் சிஸ்டம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், ரொம்ப ஸ்லோவாக, அது 1% தான் விவாகரத்து கோர்ட்ஸ் கொடுக்குது. ஆனால் 60% திருமணம் முடித்து, 60% அப்படின்னு சொன்னால் 10 எடுத்தால் 6 கல்யாணம் கோர்ட்ஸில் போய் நிற்குது. அன்பா சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளில் நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி தியானிக்கிற வேளையில், திருமண வாழ்க்கையை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி பல சித்தாந்தங்கள் அல்லது பல படிப்பினைகள் பல இடங்களில் பலர் மூலமாக எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன, அவர் எதை சொல்லுகிறார் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைத்த பிறகு முதலாவது திருமணத்தை ஆண்டவர் செய்து வைக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி கண்ட ஆண்டவராகிய கடவுள் அவனுடைய விலா எலும்புல இருந்து பெண்ணை படைக்கிறார். அவனுடைய கால் எலும்புல இருந்தல்ல, அவனுடைய தலை எலும்புல இருந்தல்ல, விலா எலும்புல இருந்து. அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு விவிலியத்தில். ஆனால் சமமாக நடத்தப்பட வேண்டிய, அது மட்டுமல்ல சமமாக அன்பு செய்யக்கூடிய, தன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு ஜீவனாக பெண்ணை படைக்கிறார். அதுக்கு முதல் நாங்கள் பார்க்கிறோம் என்பாந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கடவுள் அவர் படைத்த, இந்த உலகத்தில் படைத்த எல்லா உயிரினங்களையும் ஆதாம்கிட்ட கொண்டு வந்து, ஆதாம் நீ இவற்றுக்கு பெயரிடு அப்படி என்று சொல்லி சொல்லுவார்.
ஆதாம் ஒவ்வொன்றுக்கும் பெயர் எடுக்கிறார். ஆனால் அவனுக்கு தக்க ஒரு துணை இல்லை என்னும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவனுடைய விலா எலும்பில் இருந்து பெண்ணை படைத்து, என்னுடைய சதையின் சதையுமாக என்னுடைய எலும்பின் எலும்புமாக என்னால் மதிக்கப்படக்கூடிய, என்னால் அன்பு செய்யப்படக்கூடிய, என்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவனாக இந்த பெண்ணை படைத்து அந்த முதலாவது திருமணத்தை ஆண்டவராகிய கடவுள் செய்து வைக்கிறார். அன்பா சகோதர சகோதரிகளே, இந்த முதலாவது திருமணத்துக்குள்ள பாருங்க, மூன்றாவது நபர் உள்ள வரும் பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பமாகுது. சாத்தான் பாம்பு மூன்றாவது நபர் அந்த பாம்பு ரூபத்தில் உள்ள வந்து அந்த முழு குழப்பத்தையும் உண்டாக்குது. இன்றைய கூட எங்களுடைய குடும்பங்களில் மூன்றாவது நபர் என்று சொல்லி யாராவது உள்ள வந்தா அதற்கு அங்கு இடமில்லை. அது யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அது மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு அந்த மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்பம் என்கின்ற அந்த 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 உறவுக்கு நடுவில் மூன்றாவது நபருக்கு இடமில்லை. இது விவிலியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை. அன்பா சகோதர சகோதரிகளே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து பல பல குழப்பங்களும் பல பல பிரச்சனைகள், பல வேதனையான அனுபவங்களில் இன்றைக்கு பல குடும்ப வாழ்க்கை போய்கொண்டிருக்கு அப்படி என்று சொன்னால், அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் சரியான முறையில் அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்பா சகோதர சகோதரிகளே, முதல்ல வந்து மனைவியரை பற்றி, மனைவியரோடு ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு பிறகு கணவன்மாரோடு, அதுக்கு பிறகு பிள்ளைகளோடு அப்படியாக நாங்கள் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எபேசியர் எழுதிய திருமுகத்தில் பவுல் மனைவியரை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து, உங்களுடைய கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் அப்படி என்று சொல்லி, இப்படி சொல்லும் பொழுது சில வேளைகளில் பெண்கள் ஃபாதர் மேலே கோபப்படுவீங்க. நீங்கள் கோபப்படுகிறீங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் இது சொல்லாமல் இருக்க முடியாது. பணிந்திருங்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது நீங்கள் அடிமைகளாக இருங்கள் அப்படி என்று சொல்லியில் அதில் இருக்கிற அர்த்தம், என்னவென்று சொன்னால், இது மிக மிக முக்கியமானது. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயம் வந்து, திருமணமான பெண்களே, மனைவியரே, உங்களுடைய கணவனை மதித்து நடவுங்கள். இன்றைக்கு வந்து சைக்காலஜி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், ஆண்களுடைய சைக்காலஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாதாரணமாக ஆண்கள் வந்து இந்த உலகத்தில் மிக மிக விரும்புகிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு எல்லா விஷயம் இருந்தாலும் ஒரு விஷயம் அவங்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த விஷயம் அவங்களுக்கு இல்லை அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல அவங்க நிற்க மாட்டாங்க. அது என்ன அப்படி என்று சொன்னால், அவர்கள் மதிக்கப்படணும் என்று அவங்க விரும்புவாங்க. ஒரு ஆண் அவர் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புவார். அவர் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், அவர் இருக்கிற இடமாக இருக்கலாம். அது அவருடைய சைக்காலஜி அப்படிதான், அவருடைய உருவாக்கம் அப்படித்தான். அன்பா சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு எங்களுடைய பல குடும்பங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பல குடும்பங்களில் பிரச்சனைகள், பிளவுகள், இப்படியான குழப்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா நான் நினைக்கிறேன் வந்து, இன்றைக்கு பல குடும்பங்களில் வந்து எவ்வளவு தூரம் ஆண்கள் கணவன்மார் மதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற சொல்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. பேசுகிற வார்த்தைகள், சில வேளைகளை செய்யக்கூடிய செயல்கள், ஜெஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து அந்த இடத்துல அவர் தான் மதிக்கப்படவில்லை, தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியால தன்னுடைய பிள்ளைகளால தான் மதிக்கப்படவில்லை அப்படின்னும் பொழுது அவர் மனசு விட்டுருவார். சில வேளைகளை வந்து இந்த குடும்பத்தை நான் இழுத்து கொண்டு முன்னுக்கு போகணும் என்றதுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் மனசளவில் வந்து அவர் அங்கு இல்லை. நாங்கள் யோசித்து பார்க்கணும், எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய கணவனை நான் மதிக்கிறேனா அப்படி என்று சொல்லி, மதித்து நடத்தப்படுகிறாரா அப்படி என்று சொல்லி. ஒரு இழிவான ஒரு வார்த்தை போதும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு இழிவான ஒரு வார்த்தை போதும் ஒரு மனுஷனுடைய மனசை வந்து அப்படியே சுக்கு நூறாக உடைக்கிறதுக்கு. ஒரு கண்ணாடியை போட்டால் பீஸ் பீஸாக உடைக்கிற மாதிரி உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜெஸ்டர், ஒரு புறக்கணிக்கப்படுகிற, அவர் வந்து மதிக்கப்படையலை அப்படி என்று சொல்லுகின்ற அந்த செய்தி போதும். அது குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி, வெளி ஆட்களுக்கு முன்னாடி மதிக்கப்படவில்லை அப்படி என்று சொன்னால் அந்த குடும்பம் வந்து முன்னோக்கி போவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்பார்ந்த கணவன்மாரே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எங்களுக்கு கற்றுத்தருது. பெண்களுடைய சைக்காலஜி எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, பெண்களுக்கு பல விஷயங்கள் பிடிக்கும், பல பல விஷயங்கள் அப்படித்தான் அவர்கள் இருக்கிறாங்க.
ஆனால் அவர்களுக்கு மிக 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 விருப்பமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது அவர்களை பார்த்து நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படி என்று சொன்னா அதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே கடிதத்தில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எபேசியர்களே திருமுகத்தில் பவுல் சொல்லுகிற வார்த்தைகள், திருமணமான ஆண்களே எவ்விதமாக ஆண்டவர் திருச்சபையை அன்பு செய்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள். நீங்கள் அன்பு செய்வதற்காகத்தான் பல காரியங்களை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையால உங்களுடைய செயல்களால் நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும், அதை செய்து காட்ட வேண்டும். இன்றைக்கு பல குடும்பங்களில் இந்த அன்பு என்றது தொடக்க காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் பல குடும்பங்களில் இன்றைக்கு இதை நாங்கள் காணுவது இல்லை. அதனால தான் யாராவது ஒரு மூன்றாவது நபர் எங்கேயாவது வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன மெசேஜ், ஒரு ஹார்ட்டை போட்ட உடனே அவர் என்ன அன்பு செய்கிறாரோ அப்படின்னு யோசிக்க தோன்றும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த கணவன்மாரே, அன்பார்ந்த தந்தையரே, அன்பார்ந்த தாய்மாரே, அன்பார்ந்த மனைவியரே, இது ஆண்டவருடைய திருவிழா. சில வேளைகளை நீங்கள் நினைக்கலாம், நான் எனக்கு நல்ல வேற ஒரு மாப்பிள்ளை அல்லது வேற ஒரு மனைவி எனக்கு கிடைத்திருந்தா என் வாழ்க்கை நல்ல மாதிரி இருந்திருக்கும், ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் கல்யாணம் முடிச்சு பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேற பிரச்சனை இருந்திருக்கு. பல வேளைகளை நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர் மாறுது இல்லை, இவர் மாறுது இல்லைன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் பூரணமாக பெர்ஃபெக்டான ஒரு மனிதர் என்று சொல்லி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் கணவன் மனைவியாக குடும்பமாக நீங்கள் இணைந்து இருக்கிறீங்க அப்படி என்று சொன்னால் அது கடவுளுடைய திருவிழா. இது மனிதர்களுடைய ஏற்பாடு இல்லை, இது கடவுளுடைய திருவிழா. இன்றைக்கு பிள்ளைகள் என்கின்ற அந்த பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது கடவுளுடைய திருவிழா. இந்த ஆசீர்வாதங்கள் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் போதுதான் அல்லது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் பல வேளைகளில் நாங்கள் இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி என்று சொல்லி நாங்கள் கவலையில் இருப்போம். இன்றைக்கு குழந்தைகள் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் திருமணமாகி எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பெற்றோரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் குழப்படிதான். ஆனால் பிள்ளைகள் என்கின்ற அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பாதுகாப்பாக வழிநடத்தி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பை நாங்கள் தட்டி கழிக்கலாது. சில வேளையில் இன்னைக்கு தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களோடு பேசி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சில வேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவனால் இவ்வளோ பிரச்சனை, மனைவியால் இவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் இல்லாட்டி நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி அந்த சகோதர சகோதரிகளே தனிமையாக வாழ்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வயோதிய ஒரு அப்பாவை சந்திச்சேன். சொன்னார், ஃபாதர், இந்த ஒரு வாரமாக நான் ஒருத்தரை கூட பேசல, என்னோட பேசுவதற்கு கூட ஒருவர் இல்லாத நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் இல்லாமல் போகல. ஆகவே தனிமையாக வாழுகின்ற வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த ஆசீர்வாதங்களை தொலைத்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் தீயவன் சாத்தான் நாங்கள் நினைக்கிறத போல ஒரு லேசான ஆள் கிடையாது. நாங்கள் பல வேளைகளை நினைச்சுக்கொள்கிறோம், சாத்தான் நான் எப்பயுமே சொல்றது போல எங்களோட வீட்டில் நாங்கள் வளர்க்குற ஒரு பெட் மாதிரி, ஒரு சின்ன நாய்க்குட்டி மாதிரி. ஆனால் பேசாமல் இருக்கும் ஒரு சாத்தான் அப்படி இருப்பான் அப்படி என்று சொல்லி அப்படி அல்ல. பேதுரு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 24 தெளிவாக சொல்லுகிறார், சாத்தான் தீயவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம், எந்த நல்ல விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை இல்லாமல் ஆக்கலாம், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல அல்லும் பகலும் அலைந்து திரிகின்றவன். அன்பா சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தீயவன் வருவது, சாத்தான் எதற்கு வருகிறான் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாகவே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். 3 காரணங்களுக்காக தீயவன் வருவது. முதலாவது திருடுவதற்கு. எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதை திருடுவதற்கு, அதை எடுத்துக்கொள்வதற்கு. நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்காம், உடைய வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்காம், கணவன் மனைவியாக அன்போடு நல்ல மாதிரி உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா,
நாங்கள் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம் என்று சொன்னால் திருடன் வருவது, சாத்தான் வருவது திருடுவதற்கு. இரண்டாவது அவன் செய்து திருடன் அவன் வருவது எதற்கென்று சொன்னால் கொள்ளை அடிப்பதற்கு, அவன் கொல்லுவதற்கு. முதலாவது கொள்ளை அடிப்பதற்கு, இரண்டாவது கொல்லுவதற்கு, மூன்றாவது அழிப்பதற்கு, எல்லாமே இல்லாமல் செய்வதற்கு. அன்பா சகோதர சகோதரிகள், இந்த எபேசியர் பகுதியில் நேரம் இருக்கும்போது வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிட்டு கடைசியில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுவார் ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் எதற்கு எதிராக நாங்கள் வாழுகிறோம் அப்படி என்று சொன்னால், என்னென்ன விடயங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் அப்படி என்று சொன்னால், அது கண்களால் தெரிகிற எதிரிகள் மட்டுமில்லை. எங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஏராளமான சக்திகள், எங்களுடைய கண்களுக்கு தெரியாத தீய சக்திகள், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய 12வது வசனத்தை பார்த்தோம். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் புரிவோர், இருள் நிறைந்த இவ்வுலகில் மீது ஆற்றல் உடையோர், வானவெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு நாங்கள் போராடுகிறோம். அன்பா சகோதர சகோதரிகளை, நான் நினைக்கிறேன் சாத்தானுடைய தாக்குதல் தொடக்க நூலில் இருந்து இன்றைக்கு மட்டும் எதன் மீது அவனுடைய தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொன்னா, குடும்ப வாழ்க்கையின் மீது. குடும்பங்களை குலைக்கிறதும், குடும்பங்களில் இல்லாமல் செய்கிறதும், இப்படியான தாக்குதல்கள் தான் அவனுடைய முக்கியமான தாக்குதல்கள். ஆசீர்வாதங்களை திருடுவது. அவை இந்த அற்புதமான நாளில் என் அன்பார்ந்த கணவன்மாரே, மனைவியரே, உங்களுக்காக ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உங்களோட உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் என்று சொன்னால் ஒரு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விடயங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வச்சுக்கொள்ளணும். அந்த 3 விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு ஃபாதர் ஒன்று சொல்லலேன்னு யோசிப்பீங்க. அதே 6வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். 18 வயது ஆகும் மட்டும் பிள்ளைகளே, இங்கே பிள்ளைகள் இருக்கிறீங்க, 18 வயது 21 வயது ஆகும் மட்டும் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு, அவர்கள் உங்களை மாதிரி புது புது விஷயங்களை படித்திருக்க மாட்டார்கள். உங்களை மாதிரி மொபைல் ஃபோன் அவங்களுக்கு சில வேளை பாவிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஞானம் என்கின்ற கொடை நிச்சயமாக இருக்கு. உங்களை கைகளில் தாங்கி, வயிற்றில் தாங்கி, கைகளில் தாங்கி வளர்த்த உங்களுடைய பெற்றோர் இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மையை நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பெற்றோரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் பலர் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கணும். ஆகவே இன்றைக்கு பல பிள்ளைகள் ஆண்டவர் சொல்வதை போல, பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோர் சொல்றதை கேட்டு நடக்கிறது அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய வார்த்தை. 18 வயது முடியும் மட்டும் நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதை நிச்சயமாக நீங்கள் கேட்டு நடக்கணும். அதற்கு பிறகு நீங்க மேஜர். அதுக்கு பிறகு நீங்க அவங்க சொல்றதுக்கு எதிராக நடப்பது அப்படி என்ற அல்ல. அறிவுரை தேவைப்பட்ட நேரத்தில் பெற்றோருடைய ஞானத்தை மதித்து என்ன அறிவுரை வேண்டுமென்றாலும் பெற்றோரிடம் கேட்டு பேசுங்க. அன்பா சகோதர சகோதரிகளே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும் என்று சொன்னால் 3 பண்புகளை எங்களோட குடும்பத்தில் நாங்கள் வளர்த்து கொள்ளணும். இந்த 3 விஷயங்களும் மானால ஆரம்பிக்கிற விஷயம். மறந்துடாமல் இருக்கிறதுக்கு திருமணம் என்றா மனம்ன்றது அந்த மானா மாதிரி மானால ஆரம்பிக்கிற 3 பண்புகளை நீங்கள் இன்றைக்கு உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில் வாழ தொடங்குங்க. முதலாவது மானா, உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் மதித்து நடவுங்கள். மதித்து நடக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னதை போல குறிப்பாக கணவன் மனைவி பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோரை, பிள்ளைகள் பெற்றோரை, மனைவி கணவரை, கணவன் மனைவியை மதித்து அவங்கள கொண்டாடி அவர்களுடைய அந்த கருத்துக்களை மதித்து அவர்களை ஒரு மனுஷனாக மதித்து நடக்கிறது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பல குடும்பங்களில் இந்த பண்பு இல்லாமல் போனதால தான் குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு பல வேளைகளில் குழம்பி போயிருக்கு. இரண்டாவது மானால் ஆரம்பிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மன்னியுங்கள். உங்களுக்கு தெரியும் பல குடும்பங்களில்
பல வருடங்களாக 20-30 வருஷமாக நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கொண்டு அதையே எப்படியும் காரணம் காட்டி காட்டி இன்றைய குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிற நிலைகள் இன்றைய குடும்பங்கள் பல இருக்கு. உங்களுடைய குடும்பத்தினுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த மன்னிப்பது அப்படி என்றது ஒரு ஆன்மீகமாக மாற்றிக்கொள்ளணும். சில வேளைகளில் நடந்திருக்கக்கூடிய பெரிய தவறுகளாக இருக்கலாம், அது நடந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், அது இல்லை அப்படின்னு நான் சொல்லல. சில வேளைகளில் மிக சின்ன பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் நான் மன்னிப்பது எதற்காக என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்றதுக்காக. மன்னிக்கவில்லை அப்படி என்று சொன்னால் என்னால் அன்பு செய்ய முடியாது. நடந்த காரணங்களை நினைச்சு சில வேளைகளில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு பட்டிமன்றம் மாதிரி தான் மாறி 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 ஏச்சுப்பட்டு பேசி அப்படியே குடும்ப வாழ்க்கை எங்களால் வாழ முடியாது. மன்னிக்க முடியாத தருணங்கள் பிரியமான சகோதரர்களே, இந்த பலிப்பீடத்தில் நீங்கள் கொண்டு வந்து அவர்களை நீங்கள் வைக்க வேண்டும். நீங்கள் பட்ட காயங்களை ஒப்பு கொடுக்கணும். எல்லாராலையும் மன்னிக்க முடியாது. யாரால மன்னிக்கலாம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவியால் நிறைந்து இருப்பவர்களால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே இருப்பவர்களால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மன்னிக்கல. அவை அன்பார்ந்தவர்களே, 2வது மாநாள் ஆரம்பிக்கிற முக்கியமான பண்பு இது ஒரு முக்கியமான விஷயம். நடந்த விடயங்கள், காயங்கள் இது எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர்களை மன்னித்து கைகளை இறுக்கமாக பிடிச்சு கொண்டு என்னுடைய குடும்ப நலனுக்காக, என்னுடைய நலனுக்காக, என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நான் முன்னோக்கி போவேன் அப்படி என்கின்ற அந்த தீர்மானம் அடிக்கடி எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 3வது மாநாள் ஆரம்பிக்கிற பண்பு என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறவாமல், அதுவும் மானாதான், மறவாமல் மன்றாடுங்கள். தாய் மரியாளை இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்க. திருச்சிவமாலை சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் தீயவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருக பெருக நாங்கள் எங்களை பாதுகாப்பான சுவரால கட்டி கொள்ளணும். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இலகுவாக இந்த தீயவனுடைய தாக்குதல் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுது, எங்களுடைய செல்வங்கள் இல்லாமல் போயிடுது, விபத்துக்கள், இப்படி பல பல தீமைகள் நிறைந்த ஒரு பெரிய ஒரு போராட்டமான உலகத்தில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் எங்களுக்கு வேண்டும். நீங்கள் நிச்சயமாக இத்தனை பேர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதால தான். குடும்பமாக நீங்கள் செபிப்பது, குடும்பமாக திருப்பலிக்கு போவது, ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவது, திரு யாத்திரைகள் போவது, உங்களுடைய பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிக்காக மன்றாடுவது என்றது மிக மிக முக்கியமானது. என்ன சகோதர சகோதரிகளை, இந்த வேளையில் நாங்கள் ஒரு காரியம் செய்வோம். இந்த வேளையில் கணவன்மார் மற்றும் ஒருவருக்காக நாங்கள் மன்றாட இருக்கிறோம். இந்த வேளையில் தந்தையர் தயவு செய்து நீங்கள் எழும்பி நில்லுங்க. தந்தையர்கள் மட்டும் எழும்பி நில்லுங்க. எல்லோரும் கண்களை மூடி, திருமணமான ஆண்கள் தந்தையருக்காக நாங்கள் மன்றாடுவோம். தந்தையர் இருந்தால் சரி, இல்லாட்டி உங்களுடைய தந்தையரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். கண்களை மூடி ஒருமனப்படுவோம். ஜேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயரை சொல்லி மன்றாடுவோம். உங்களுடைய உள்ளத்திலே ஜேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார அந்த விசுவாச அறிக்கையை செய்யுங்கள். அந்த ஜேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி, வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்கள். உங்களுடைய தந்தையர் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் இறைவனிடம் சென்றிருந்தால் அவர்களுடைய ஆன்மாக்கள் இளைப்பாற வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த வேளையிலே இங்கே எழுந்து நிற்கின்ற எங்களுடைய தந்தையருக்காக மன்றாடுவோம். ஒருமனப்பட்டு, தந்தையை இறையுமா, இந்த தந்தையர் ஒவ்வொருவரையும், திருமணமான இந்த ஆண்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பம் என்கின்ற அந்த பொறுப்பின் முக்கியமான அந்த பொறுப்பை எடுத்து அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும். உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற காயங்களை குணமாக்கும் அப்பா. ஆண்டவரே, சில வேளைகளில் மனித பலவீனத்தினால் இவர்கள் சில வேளைகளில் மதிக்கப்படாமல் நடத்தப்பட்டிருக்கலாம், சில வேளைகளில் உதாசீனம் செய்யப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த தந்தையர் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் தொட்டு குணமாக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் இந்த தந்தையர் மீது இறங்கி வரட்டும். குடும்பத்தின் மீது பொறுப்புள்ள தந்தையராக, ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்காக இன்னும் பல மைல் தூரம் ஓடுகின்ற தந்தையர்களாக, பொறுப்புள்ள தந்தையர்களாக, தங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவியினுடைய நல்வாழ்வுக்காக
அவர்களை அன்பு செய்கின்ற தந்தையராக இந்த தந்தையரை நீர் ஆக்கியறலும். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி எல்லோரும் சொல்லுவோமாம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல தொடங்குங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்ற குரலுக்கு சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இருக்கின்ற எல்லா தந்தையரையும் திருமணமான ஆண்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவர் இவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்றும். குழந்தை பாக்கியத்தை கொடும். பெற்றெடுத்த குழந்தைகளை வளர்ப்பதற்கான அந்த வல்லமையை கொடும் ஆண்டவரே. உழைப்பை ஆசீர்வதியும். இவருடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே எங்களுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை வேண்டி வந்திருக்கிற இந்த தந்தையர் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை நீர் நீக்கியறலும். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவினுடைய அந்த வல்லமையான பெயரை சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். தீயவன் தூர விலகி செல்வானாக. ஆமென், ஆமென். இந்த வேளையிலே திருமணமான பெண்கள் எழுந்திருங்கள். தாய்மார் எழும்பி நில்லுங்க. மற்றெல்லோரும் கண்களை மூடி எங்களுடைய பெரும் பொக்கிஷங்களான இந்த தாய்மாருக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் இந்த மனதிலே விசுவாச அறிக்கையை செய்து எங்களுடைய தாய்மாரை, திருமணமான பெண்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தாய்மாரை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய மனதில் இருக்கின்ற பாரங்கள் ஒவ்வொன்றையும், அங்கலாய்ப்புகளை நீர் அறிவீர். தங்களுடைய குடும்பத்தை நினைத்து, தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து பயந்து பயந்து பெரும் அங்கலாய்ப்போடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள், இந்த தாய்மாரை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. சில வேளைகளில் மனித பலவீனத்தினால் இவர்கள் பற்றிருக்கக்கூடிய அந்த காயங்கள், சில வேளைகளில் கணவனுடைய அன்பை பெறாமல் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள், சில வேளைகளில் அவர்களுடைய அங்கலாய்ப்பால், அவர்களுடைய கோபத்தினால், மனதில் ஏற்படக்கூடிய தங்களை பொறுத்து கொள்ள முடியாத பேச்சுக்களால், சில வேளைகளில் பெரும் பாரத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைகள். ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த தாய்மார் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருளும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற தாய்மாருக்காக விசேடமாக மன்றாடுவோம். ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். இங்கிருக்கின்ற குழந்தை பாக்கியத்துக்காக ஏக்கத்தோடு கண்ணீரோடு வாழுகின்ற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். தீராத நோய்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நோய்கள் குணமாகட்டும். பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் இருக்கிற அம்மாமாருக்கும் அப்பாமாருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருமணமான பெண்கள் மனைவியரை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்களுடைய பிள்ளைகள் இவர்களுடைய சொற்களை கேட்டு மதித்து நடக்கின்ற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆக்கியறலும். என்பாதவர்களை ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். கண்களை மூடி இயேசுவை ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்கள். இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த திருமணமான தாய்மார் பெண்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்கு விரைவாம். உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஒவ்வொன்றையும் குணமாக்கும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு நிரப்பும் ஆண்டவரே. இவர்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆசீர்வதியும். இவருடைய குடும்பங்களை கட்டி காக்கின்ற அந்த பொறுப்பை இவர்கள் மனமுடைந்து போகாமல் முன்னோக்கி செல்ல வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தந்தருளும். இவருடைய உழைப்பை ஆசீர்வதியும். குடும்பத்திலே பொறுப்புள்ள பெண்களாக, பிள்ளைகளை பொறுப்போடு வளர்க்கின்றவர்களாக, கணவனை அன்போடு பராமரிக்கின்றவராக இந்த திருமணமான பெண்களை நீர் உயர்த்தி அருள்வீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே பிள்ளைகள், திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகள் எழுந்திருங்கள். பெற்றோர்கள் கண்களை மூடி இந்த பிள்ளைகள் மீது உங்களுடைய கைகளை உயர்த்தி பிடித்து, இங்கே இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் பரவாயில்லை, உடைய பிள்ளைகளை நினைத்து இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். நாங்கள் ஒருமனப்பட்டு தீயவனுடைய பிடியிலிருந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கையை செய்து
ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் பொறுப்புள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக, ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்வார்களாக. ஆண்டவரே, தொடர்ந்து இவர்கள் முன்னோக்கி செல்ல இவருடைய எதிர்கால வாழ்வை நல்ல திட்டங்களை நீர் வைத்திருக்கின்ற இறைவா. ஆண்டவரே, ஒரு சில காரியங்களால வாழ்க்கையில பட்ட ஒரு சில தோல்விகளால இன்றைக்கு மனமுடைந்து போயிருக்கிற பிள்ளைகள், டிப்ரெஷன் வியாதியில் இருக்கிற பிள்ளைகள், களைத்து போயிருக்கிற பிள்ளைகள், சோம்பலாகி போயிருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை விசேடமாக நாங்கள் மன்றாடுகின்றோம். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிற பிள்ளைகள், தீயவனுடைய பிடியில இருக்கிற பிள்ளைகள், நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல், வாழ்க்கையில பிடிப்பு இல்லாமல், எந்த ஒரு தொழிலும் செய்யாமல், எந்த திருமணம் ஆகாமல், திருமணமான வயதை அடைந்தும் திருமண வரங்கள், திருமண ஆசீர்வாதங்கள் இல்லாமல் ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே வைத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்காக நீர் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறீர். அன்பார்ந்த பெற்றோரை ஒருமனப்படுங்கள், என்னோடு ஒருமனப்பட்டு இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான நிறைவான ஆசீர்வாதமான வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இந்த வேளையிலே இறங்கி வரட்டும். தீயவன் அவர்களை நெருங்காத வண்ணம் அவர்கள் காக்கப்படுவார்களாக. வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பயணங்கள் சரி வரட்டும். எதிர்கால கல்விக்காக, பரீட்சைகளுக்காக தங்களை தயார் செய்கிற பிள்ளைகள் அந்த பரீட்சைகளை சிறந்த முறையில் செய்யட்டும். நல்ல பெறுபேறுகள் வரட்டும். கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குகின்ற, பெற்றோருடைய பெயர்களை சொல்லக்கூடிய, குடும்பத்தின் பெயரை கட்டி காக்கின்ற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கான நல்ல எதிர்கால வாழ்வை தந்திரலும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வழியில நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இறைவன் பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயராலே தீயவன் விலகிச் செல்வானாக. சாத்தானுடைய கட்டுக்கள் குடும்பங்களை விட்டு அகன்று செல்லட்டும். பில்லி சூனிய கட்டுக்கள், தீய சக்திகள் எல்லாம் விலகிச் சென்று குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். இயேசு என்கின்ற அந்த வல்லமையான பெயர் இந்த வேளையிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பெடுப்பதாக. குடும்பங்களிலே அமைதியும் நிறைவும் நிம்மதியும் பொருளாதார ஆசீர்வாதமும் பெருகிச் செல்வதாக. கடன் தொல்லைகள் விலகிச் செல்லட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களை நிரப்பட்டும், குடும்பங்களை நிரப்பட்டும், குடும்பங்களை நிரப்பட்டும். குறிப்பாக வயதான பெற்றோருக்காக மன்றாடுகின்றோம். எங்களுடைய பெரிய பொக்கிஷங்களான வயதான பெற்றோரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. புகழும் மகிமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்வோம். குறிப்பாக உடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிணக்குகள், பிரச்சனைகளை இந்த ஆலயத்தில் வைத்துவிட்டு புதிதாக உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பியுங்கள். ஏனென்று சொன்னால், இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களை நிரப்ப, உங்கள் குடும்பங்களை நிரப்ப, பகைமை உணர்வை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பகைமை உணர்வு எங்கட உள்ளத்தில் இருக்கும் வரை இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ள வராது. ஆகவே இந்த ஆலயத்துக்கு, இந்த திருத்தலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் பகைமை உணர்வுகளையும் எங்கள் விண்ணப்பங்களோடு சேர்த்து இந்த அந்தோனியாருடைய பாதங்களை வைத்து விட்டு, ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி, ஆண்டவரே எங்கள் வாழ்வை நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க என்று சொல்லி, குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்கள், ஆசீர்வதியுங்கள். எங்கள் கடன் தொல்லைகள், உறவு சிக்கல்கள், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பட்ட காயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க குணமாக்குங்க என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடருவோம். இறைவனுடைய விண்ணகத்தை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்கள் எழுந்திருக்கின்றன. ஒரு பலரை ஆண்டவர் தொட்டிருக்கின்றார். ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் தேவைகளை அவர் நிறைவேற்றுகின்றார்.
ஆகவே இறைவனுடைய அந்த ஆசிரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வையும், உங்களுடைய தொழில் துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராயிருக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள இயேசுவே, எண்ணில் அடங்காத அற்புதங்களை கொண்டு உமது பரிசுத்த சுத்தியரான புனித அந்தோணியாரை ஆச்சரியமான விதமாய் விளங்க செய்தருளு நீரே. அவருடைய மன்றாட்டினாலும் பேறு பலங்களாலும் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் தப்பாமல் அடைவோம் என்ற திடமான நம்பிக்கை
எங்களுக்கு உண்டாகும்படி அனுகிரகம் செய்தருளும். பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் சீவியரும் ராஜ்யம் பரிபாலனும் பண்ணுகின்றவருமாயிருக்கின்ற எங்கள் ஆண்டவரே